ஆர்எஸ்எஸ் வழி வந்துடுறோம். ஆர்எஸ்எஸ்னா நான் வந்து போன முறை பேட்டி எடுக்கும்போது சொல்லியிருந்தீங்க, ஆர்எஸ்எஸ் தான் எனக்கு வந்து இந்த தலைமை பண்பை கொடுத்துச்சு, தலைமையாக இருந்தால் எப்படிலாம் நடந்துக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஆர்எஸ்எஸ் தான் சொல்லுச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் போன டைமே சொல்லியிருந்தீங்க. இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட உங்களுக்கான அந்த பிரதிநிதித்துவம் கிடைக்கல அப்படின்னா, இப்போ வீர சாவர்கர் சொன்னது வந்தால் உன்னோடு பரவட்டால் நான் மட்டும் எதிர்த்த உன்னே மீறி அப்படிங்கிற நிலையில் நீங்கள் நின்று இந்த நிலைமையை கூட நீங்கள் சுயேட்சையாக போட்டிட்டு இருக்கலாம், இல்லை உங்களுடைய பலத்தை இன்னும் நீங்கள் காட்டுறதுக்கு ஏதாவது வகையில் நிரூபிச்சிருக்கலாம். நேர் எதிராக போய் ஜாயின் பண்ணுறது, நேர் எதிர கூட்டணியில் போய் சேர்றதுங்கிறது சரியாக இருக்குமா? இப்போது எனக்கு தேவை, என் மக்களுக்கு தேவை, ஒருத்தராவது சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும். இல்லை இப்போ மையநாதன் இருக்காரு, பழனியாண்டி அவங்க வந்து திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர். ஆமாம். அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பெரிய புலான், திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மையநாதன், காடுவெட்டி தியாகராஜன், பழனியாண்டிலாம் கொறடா சொல்கிறத மீறி அவங்க யால எதுவும் செய்ய முடியாது. இந்த சமூகம் சார்ந்து எப்படி பாட்டாளி மக்கள் கட்சியில் 15 எம்எல்ஏ வந்தால் தான் அந்த மக்களுக்கானவர்கள், விடுதலை சிறுத்தையிலேருந்து 5 எம்எல்ஏ வந்தால் தான் அவங்க பறையர் சமூக மக்களுக்கானவர்கள், அவர்களுக்காக பேசுவாங்க, மற்றவங்களுக்காக பேசுவாங்க, அவங்களுக்காக இன்னும் கொஞ்சம் ஆணித்தரமாக பேசுவாங்க. அது மாதிரி இந்த சமூகம் எதிர்பார்ப்பது இப்போ நாம் சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும் அப்படிங்கிறதான தவிர